ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 17ஆம் நாள். கிழமை செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் சதயம், சந்திராஷ்டமம் பூசம், யோகம் மரண யோகம், நித்திய யோகம் விஷ்கம்பம், திதி சஷ்டி, கரணம் பத்திரை. இன்று வாரசூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். சுப வேளைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, மீண்டும் இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மலைச்சூடி அருள், சோழவந்தான் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் ரத உற்சவம், திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரி கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை, ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபுரவனுக்கு பாலபிஷேகம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வதற்கு சரியான திட்டங்களை வகுப்பீர்கள். நீங்கள் தொழிலில் எடுத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி வெற்றி பெறுவீர்கள். அரசு விஷயங்களில் சில போட்டிகள் இருப்பதால் இன்று அதை தவிர்க்கவும். நண்பர்கள் உங்களுக்கு போட்டியாக வருவார்கள். குழந்தைகளின் முயற்சி உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். சகோதரி விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உஷ்ணமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எல்லோரிடம் சகஜமாக பழகுவது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். தொழிற்சார் அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும். ரிஷபம். தொழிலில் குறுக்கு வழிகளில் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்க முற்படுவீர்கள். இப்போது அது வெற்றியாக இருந்தாலும் பிற்காலத்தில் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். நேர்வழியில் செய்தாலும் வெற்றிகளும் வருமானங்களும் இருக்கும், ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்காது என்பதால் போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து என்ற அடிப்படையில் அதையே நீங்கள் பழகுங்கள். தொழிலில் புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் நல்ல வருமானம் உண்டாகும். நண்பர்களாலும் குழந்தைகளாலும் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். பணப்புழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும். சகோதரருடைய விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். மிதுனம். இன்று அதிகாரிகளின் உத்தரவுகளை குறுக்கு வழியில் செய்ய முயற்சிப்படுவீர்கள், அதை தவிர்க்கவும். மற்றபடி சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை அவசரப்படாமல் செய்தாலே இன்று வெற்றிகளை குவிக்கலாம். நண்பர்களும் குழந்தைகளும் உங்களை சார்ந்திருப்பதால் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் மனதில் நினைத்ததை பேசுவீர்கள், பேசியதை என்று செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். கடகம். நீங்கள் என்றோ செய்த தவறினுடைய பலன்களை இன்று அனுபவிப்பீர்கள். அதனால் வரக்கூடிய பழிகள், விமர்சனங்களை எல்லாம் இன்று சந்திக்க வேண்டியிருக்கும். அது இன்று தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. இருந்தாலும் வேற்றுமொழி பேசுவவர்களால் தான் அந்த பிரச்சனைகள் வருகிறது என்பதால் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கவும். குடும்பத்தில் உஷ்ணமாக பேசுவதை தவிர்க்கவும். உணர்ச்சி வசப்பூர்வமாக பேசுவதை தவிர்க்கவும். உங்களுக்குத்தான் தெரியும் என்று உங்களை தலைமைப்படுத்துவதாக நினைத்து தனிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். போட்டிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் போட்டிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். சிம்மம். இன்று புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கூட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தக்காரர்கள் அறிமுகம் ஆவார்கள். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். நட்பு வட்டங்கள் விரிவடையும். அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். பேசினால் தீர்ந்துவிடும், பேசாமல் இருந்தால் பெரிதாகிவிடும். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அது உங்களுக்கு மன திருப்தியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் வெற்றியை தரும்.
நண்பர்கள் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார். கன்னி, இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் குறுக்கு வழியில் செய்கிற அல்லது குறுக்கு வழினா தப்புன்னு நினைக்காதீங்க. ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கும், எஸ்ஓபிம்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு. அந்த மாதிரி செய்யாமல் அதை ஷார்ட்கட்டில் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை ரெட்டிப்பாகிடும். அதனால் குறுக்கு வழியில் வேலை பார்க்காதீங்க. என்ன ப்ரொசீஜரோ என்ன சிஸ்டமோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள்லாம் தீரும். புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள். அது உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும் அல்லது பணி சுமையை குறைக்கும். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களிடம் கொஞ்சம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் எதிர்பார்த்த பலனை தரும். நண்பர்கள், குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். சகோதரர்களால் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். துலாம், இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக எந்தவித முயற்சிகளை வேணாலும் செய்வீர்கள். எந்த எல்லைக்கு வேணாலும் போவீர்கள். அது தவறில்லை. ஆனால் அது நேர்மறையாக இருக்கும் வரை உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேவையற்ற வழிகளில் அல்லது அந்நியர்களுடைய உதவியோடு அந்த விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்தால் இன்று அது மகிழ்ச்சியாக இருக்கும், நாளை அது துயரமாக மாறக்கூடும் என்பதால் அதில் கவனம் தேவை. புதிய புதிய விருப்பங்கள் உங்களுக்கு மனதில் தோன்றும். அதெல்லாம் தகுதியான விருப்பங்களா என்று நினைத்து அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். வேலை செய்யும் இடத்தில் பணி சுமைக்கூடும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குழந்தைகளின் நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். சகோதரருடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். விருச்சிகம், உங்கள் திறமைகள், திட்டங்கள் எல்லாம் இன்று எளிதாக வெற்றி பெறும். தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைப்பீர்கள். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவருடன் கவனமும் கண்ணியமாக பழகுங்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று அதை ஒத்திப்போடவும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் நிறைய வித்தியாசங்கள் தென்படுவதால் அவர்களை கண்காணிப்பதும் அவர் கவனமாக கையாளுவதும் அவசியமாகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். தனுசு, நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்களுக்கு எல்லாம் வேற்றுமொழி பேசுகிறவர்கள் அங்கீகாரம் கொடுப்பார்கள், ஆதரவு கொடுப்பார்கள். இல்லாட்டி அந்த முயற்சிகள், மாற்றங்களுக்காக சிறு பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். தொழிலில் உங்கள் விருப்பமான இலக்குகளை அடைவதற்கு அது உதவும். அது இன்று எளிதாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. சகோதரன் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மகரம், இன்று உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் தரம் தாழ்ந்து போகலாம். அது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதால் தான் இருக்கும். இருந்தாலும் அதை நிதானமாக பேசுவது நல்லது. அல்லது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக சில முயற்சிகள் நேர்வழியில் இல்லாமல் செல்ல வேண்டிய நேரிடம் இருக்கும். ஆகவே வாக்குறுதிகள் கொடுப்பதிலும் பேசுவதிலும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். போட்டிகள் வெற்றி பெறுவதற்கு சில கடின முயற்சிகள் தேவைப்படும். கொஞ்சம் தொழில் போட்டிகள் உங்களை மனக்கலக்கத்தை உண்டாக்கும். உறவினர்கள், பெண் உறவினர்களால், அதுவும் முக்கியமாக பெண் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அது இன்று ஒட்டிப்படவும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். குழந்தைகளுக்கு சுமை கொடுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் அவசியமாகிறது. சகோதரர் உங்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்வார். மன திருப்தியை தராது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். கும்பம், சுய சிந்தனை அதிகரிக்கும். பயணங்கள் மீது நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மூத்தவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடப்பீர்கள். போட்டிகள், முயற்சிகள், மாற்றங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இல்லையெனில் அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அரசு காரியங்கள், அரசு இனங்கள் நீங்கள் விரும்பிய பலனை கொடுப்பதால் இன்று அதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள். நண்பர்கள், குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நீங்கள் பதிலுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும்.
மீனம். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், தேவையற்ற நபர்களின் சந்திப்பை தவிர்க்கவும். குடும்பத்தில் உங்களுடைய கனிவான பேச்சினால் அனைவரையும் கவர்ந்தளிப்பீர்கள். குடும்பத்தில் பெண்கள், மிக முக்கியமாக பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழில் மாற்று சிந்தனை மேலோங்கும். தொழிலில் சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து ஆதரவாக செல்வது என்று மிக மிக முக்கியம். இந்த நாள் இனிதாய் அமைவதோடு எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.